தமிழகம் இந்த திமுக ஆட்சியில் படு கேவலமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சியில் கருணாநிதி காலத்துல இருந்து இந்த தமிழகத்துல இந்த திமுக ஆட்சி வந்தாலே ஒரு தத்ரியம். எங்க பார்த்தாலும் கொள்ளையடிப்பானுங்க, என்னன்னாலும் தைரியமா சொல்லுவாங்க ரவுடி. ஆமா, இதுல முக்கியமா என்னன்னா ரவுடிசம். அடுத்த நாட்டிலையும் அடுத்த மாநிலத்திலையும் நடக்கிற அநியாயத்துக்கு இங்க கொடி பிடிக்கிறானுங்க, மெழுகுவத்தி ஏந்திரா, இந்த கனிமொழியெல்லாம் பார்த்தோன்னா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நேயர் அனைவருக்கு வணக்கம். ஓம் நம சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழகம் இந்த திமுக ஆட்சியில் படு கேவலமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப எங்கே பார்த்தாலும் பாலியல் பாலியல் பாலியல், அதுவும் குழந்தைங்க, பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க, இந்த மாதிரி தான் நடக்குது. அது செய்கிறது பூரா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக காரன் தான் செய்கிறான். இந்த பாலியல் பண்ணுற இதே திமுக காரன் தான். இந்த திமுக ஆட்சியில் கருணாநிதி காலத்தில் இருந்து இந்த தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சி வந்தாலே ஒரு தத்ரியம். சாதாரண மக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பணக்காரனுங்க, நல்ல அந்த கட்சிக்காரனுங்க எல்லாம் செழிப்பாக இருப்பானுங்க. எங்கே பார்த்தாலும் கொள்ளையடிப்பானுங்க, என்னன்னாலும் தைரியமாக சொல்லுவாங்க ரவுடி. ஆமாம், இதில் முக்கியமாக என்னென்னா ரவுடிசம். அவங்க இதை விட தலை தெறிக்க ஆடுவானுங்க. ஆமாம், ரொம்ப அநியாயமும் அக்கிரமமும் இந்த திமுக ஆட்சி வந்தாலே என்னைக்கு இந்த திராவிட கும்பல் தீக்கா இந்த தமிழகத்தில் உதயமாச்சோ அன்னையிலிருந்தே உருப்படாமையே போச்சு இந்த தமிழகமே. இந்த ஆன்மீக பூமியை நாத்திகனான்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி மக்களை திசை திருப்பி முட்டாளாக்கி தன் குடும்பம் தனக்காக மட்டுமே வாழ்ந்தவனுங்க தான் இந்த திராவிட கும்பல் திருட்டு பயிலுங்க. தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. எப்படி ஏமாற்று வேலை இவ்வளோ நாள் தான் புத்தி கெட்டுத்தனமாக நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம். இன்னும் நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி பார்த்தா பலாயிரம் கோடி சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அநியாயமும் அக்கிரமமும் பண்ணிக்கிட்டு பணம் இருக்குதுங்கிறதுக்காக என்னன்னாலும் தைரியமாக செலவு பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம், மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லி சில மத தலைவர்களை கைக்கூலியாக வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளை சில கைக்கூலியாக வச்சுக்கிட்டு இவங்க செய்கிற அநியாயமும் அக்கிரமமும் மிகப்பெரிய கொடூரமாக இருக்குது. தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. அடுத்த நாட்டிலையும் அடுத்த மாநிலத்திலையும் நடக்கிற அநியாயத்துக்கு இங்கே கொடி பிடிக்கிறானுங்க, மெழுகுவத்தி ஏந்திரா, இந்த கனிமொழியெல்லாம் பார்த்தோன்னா கொடி மெழுகுவத்தி ஏற்றுறான். இன்றைக்கி அவளோட தொகுதியில் எம்பியாக இருக்கிற தொகுதியில் இன்றைக்கி பார்த்தோன்னா 12ஆம் கிளாஸை பொண்ணை கெடுத்து பாலியல் பண்ணி கெடுத்து துண்டு துண்டாக வெட்டி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் 4 வயசு பிள்ளைய திருவள்ளூர் பக்கத்தில் இப்படி எங்கே பார்த்தாலும் கேட்டால் இவன் விதவைகள் அதிகம் வாழும் மாநிலம்னு சொன்ன இந்த கனிமொழி இன்றைக்கி எங்கே போனாலோ தெரியல, கூட்டணி கட்சி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த நாட்டில் ஒரு போர் நடக்குன்னா அது அவங்க பண்ணுறாங்க, அதை பற்றி அவங்களே கவலைப்படுறதில்ல. இவங்க எதுக்கு இங்கே இருக்கிற கூட்டணி கட்சி இந்த வீசிக்கா ஒருத்தங்க தெருமாலை வேணும் ஒன்று திருட்டு பைய இவங்க பூராமே பார்த்தோன்னா அடுத்த மாநிலத்தில் என்ன நடக்குது, அடுத்த நாட்டில் என்ன நடக்குது, தன் நாட்டில் தான் இருக்கிற மாநிலத்தை தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னமான ஒரு கொடூரங்கள் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, அக்கிரமங்கள் நடக்குது, அதை பற்றி பேசாமல் இங்கெல்லாம் இது பண்ண மாட்டேன். வெளியூருக்கு போயிடறான், இல்லை வெளிநாட்டுக்கு போயிடறான், வெளி மாநிலத்துக்கு போயிடறான். எதுவுமே தன் நாட்டில் தமிழகத்தில் நடக்கிற தமிழனுக்கு நடக்கிற தமிழ் மக்களுக்கு நடக்கிற எந்த ஒரு துரோகத்தையும் எந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா பேசுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. என்னடா அப்படி என்னடா நீங்கள் பணம் பேயா அலைகிறனுங்க. ஒன்றுமே இல்லைடா. கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான்டா கடைசியில் மிச்சம். கொஞ்சமாவது மனசாட்சியோட வாழுங்கடா. ஒருத்தனுக்காக இப்படி ஒரு குடும்பத்துக்காக இப்படி சொம்பு தூக்கி இப்படி போய் அந்த பணத்துக்காக இப்படி வாடா ஒரு மானங்கட்ட மனுஷனாக இருக்கிறீங்க. கேவலம். ஆண்டவன் எத்தனை தான் பணம் இருந்தாலும் கடைசியில் ஒன்று கொண்டு போக முடியாதுங்கிற ஒரு இதைத்தான் பண்ணிக்கு வச்சுருக்கான். அப்போ கூட உங்களுக்கு அந்த பணப்பேய், அந்த பண புத்தி, அந்த பணம் பதவிக்கும் இவ்வளோ வெறித்தனமாக இவ்வளோ கொடூரக்காரனா என்னடா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி. விளம்பரம் எங்கே பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் செல்லை ஓப்பன் பண்ணாலே விளம்பரம். யூடியூப்பில் வருது, அதில் வருது, பார்த்தா சோறு விளம்பரம், அந்த விளம்பரம். ஏன்னா நல்லது செஞ்சால் உங்களுக்கு எதுக்குடா விளம்பரம்?
அதனால் மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. தயவு செய்து வந்து இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் போது எவ்வளோ வயித்தெரிச்சலாக இருக்குது, வேதனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சரி, செல்லை ஓப்பன் பண்ணால் பாலியல், கொலை, கொள்ளை, ரவுடித்தனம், வெட்டு, குத்து. இந்த திமுக ஆட்சி வந்தாலே பட்டு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் போயிடுச்சு. தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. இந்த 3 மத மக்களையும் முட்டாளாக்கி ஜாதி மதமாக பிரிவினையை உண்டு பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து மக்கள் தான் கொஞ்சம் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.